இயேசு நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் தவக்காலங்களில் இருக்கிறோம். இந்த நாட்களில எல்லா திருச்சபைகளிலும் ஏதோ ஒரு விதத்தில் சுவிசேஷத்தை அறிவித்து சபைகளில் ஜெபதூபங்கள் ஏறெடுக்கப்படுது. அதே போல பிள்ளநாகாடுல பரிசுத்த இயேசு சபையிலும் கூட ஒவ்வொரு நாளும் காலை 6 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. மாலை 7 மணியிலிருந்து 8 மணி வரைக்கும் தினமும் திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் ஜெபதூபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. இது சபை பாகுபாடின்றி யாவரையும் இயேசு நாமத்தினால் அன்போடு கூட அழைக்கிறோம். வாருங்கள், வந்து பங்கு பெறுங்கள். அதோடு மாத்திரமல்ல, வரப்போகிற புனித வெள்ளி அன்று காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் இந்த இடத்துல சிலுவையில் 7 வார்த்தை ஆராதனைகள், துதி பாடல்கள், ஜெப தூபங்கள் மற்றும் 7 வார்த்தைகள் தேவ பிள்ளைகள், சபையில் இருக்கிற பிள்ளைகள் 7 வார்த்தைகளை குறித்து பேசுவார்கள். இவைகள் எல்லாம் காலை 10 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் அது நிறைவேறப் போகிறது. அந்த நாளில முக்கியமாக சபையில் இருக்கிறவர்கள் சரி, இந்த சபையில கலந்து கொண்டு இந்த ஆராதனையில பங்கு பெறுகிற விரும்புகிறவர்கள் உபவாசத்தோடு கூட வரும்படி அன்போடு கூட அழைக்கிறோம். அதனால் அந்த நாளில கல்வாரி சிலுவை குறித்து தியானிக்க போகிறோம். அதோடு மாத்திரமல்ல, விசேஷமாக இயேசுவின் மரித்து உயிர் தேர்ந்த அந்த நல்ல நாளிலே காலை ஆராதனையில விசேஷ ஒரு உயிர் தேர்தலின் செய்தி இருக்க போகிறது. அதனால் இந்த செய்திகள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை குறிப்பாக தமிழிலும் ஆங்கிலிலும் மொழிபெயர்க்கப்படுகிறது. விசேஷமாக அன்று திருவிருந்து இருக்க போகிறது, ஈஸ்டர் அன்று. ஆனால் இந்த செய்தி கேட்கிறவர்கள், இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை பார்க்கிறவர்கள், நீங்களும் பார்த்து மற்றவர்களுக்கு அனுப்பி வைத்து, சபைக்கு போகாதவர்கள் எத்தனையோ பேர் பின்வாங்கி போயிருக்கிறார்கள். அவர்களை இந்த நாட்களிலாவது அவர்களை ஊக்குவித்து அவர்களுக்கு சொல்லி, இப்போதாவது தேவனுடைய சமூகத்தில் வருவோம், மனம் திரும்புவோம் என்று சொல்லி நாம் அழைத்து வரும்படி உங்களை இயேசுவின் நாமத்தினால அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை நீங்கள் மாத்திரம் கேட்டு அப்படியே விட்டுவிடாமல் மற்றவர்களுக்கும் அறிவித்து அழைத்து வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ ஆல்.